அனைவருக்கும் வணக்கங்க. 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 4 லெசன் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அலகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறிப்புகள் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும். ஆன்சர் பொறிப்புகள். பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் மேற்பரப்பில் கடினமான பகுதியின் மேற்பரப்பில் செதுக்கப்படும் வாசகங்களை பொறிப்புகள்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் ஆகும். ஆன்சர் தேவதானம். கோவில்கள் மதம் சார்ந்த நிறுவனங்களுக்கெல்லாம் கொடையாக கொடுக்கறது தேவதானம் ஆகுங்க. இதில் வேளாண் வகை அப்படின்னா வேளாளர்களோட நிலங்களை வேளாண் வகைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சாலபோகம் அப்படின்னா கல்வி நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை சாலபோகம் சொல்லுவாங்க. பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை பிரம்மதேயம் சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின் சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. ஆன்சர் சோழர். சோழர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் நிறையா இருந்துச்சுங்க. அதனால அது சோழர்களோட காலத்தை பக்தி இலக்கியங்கள் காலம் என அறியப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின் முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜ் உல்மா அசீர் ஆகும். ஆன்சர் தாஜ் உல்மா அசீர். இந்நூலை எழுதியவர் ஹசன் நிஜாமிங்க. இது யாரை பற்றி அப்படின்னா முதல் டெல்லி சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக். இவரை பற்றி தான் எழுதியிருக்காருங்க. ஆன்சர் தாஜ் உல்மா அசீர். ஐந்தாவது கொஸ்டின் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இபன் பத்துதா ஆவார். ஆன்சர் இபன் பத்துதா. இவர் 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள வந்தாருங்க. அடுத்தது டோமிங்கோ பயஸ் போர்ச்சுகீசிய பயணி. அடுத்தது அல் பருனி அப்படிங்கிறவர் 11ஆம் நூற்றாண்டில் வந்தாருங்க. அவர் கஜினியுடன் வந்தார். இவர் 10 வருடம் தங்கியிருந்தாருங்க. அடுத்தது மார்கபோலோ அப்படிங்கிறவர் வெனிஸ் நாட்டு பயணி. அடுத்தது செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. ஆன்சர் உத்திரமேரூர். செகண்ட் கொஸ்டின் தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் முகமது கோரி ஆவார். ஆன்சர் முகமது கோரி. முகமது கோரி தங்க நாணயங்களில் லட்சுமியோட உருவத்தை பதிச்சாருங்க. அவரோட பெயரையும் பொறித்தாரு. மூணாவது கொஸ்டின் ஒரு ஜிட்டால் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. ஆன்சர் ஜிட்டால். ஃபோர்த் கொஸ்டின் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜ் உஸ் சிராஜ் ஆவார். ஆன்சர் மின்கஜ் உஸ் சிராஜ் ஆவார். ஐந்தாவது கொஸ்டின் கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி ஆவார். ஆன்சர் நிக்கோலோ கோண்டி. தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் கஜுராஹோ மத்திய பிரதேசம். செகண்ட் ஒன் கொனார்க் ஒடிசா. தேர்ட் ஒன் தில்வாரா ராஜஸ்தான். ஃபோர்த் ஒன் விருபாக்ஷா ஹம்பி. ஆன்சர் 2, 4, 1, 3. அடுத்தது ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் ஆகும். ஆமாங்க. ஆன்சர் சரி. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை பள்ளி சந்தம் ஆகும். செகண்ட் கொஸ்டின் நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசரின் அரசியல் நிலை குறித்து தகவல்களை நமக்கு வழங்குகின்றன. ஆன்சர் தவறுங்க. அரசியல் நிலை கிடையாதுங்க. பொருளாதாரோட நிலைங்கிறது தான் சரியான ஆன்சருங்க. நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசரின் பொருளாதார நிலை குறித்து தகவல்களை நமக்கு வழங்குகின்றன அப்படிங்கிறதாங்க சரி. தேர்ட் கொஸ்டின் தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்காக குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன. ஆமாங்க. ஆன்சர் சரி. தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆவணங்களையும் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்வதற்காக குறைந்த செலவிலான பனையோலைகளையும் காகிதங்களையும் பயன்படுத்தப்பட்டன. ஃபோர்த் கொஸ்டின் டோமிங்கோ பயஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார். இது ஆன்சர் தவறுங்க. அவர் சோழ பேரரசுக்கு வரலைங்க. விஜயநகர பேரரசுக்கு தான் வந்தார்.
டோமிங்கோ பயஸ் வந்து ஒரு போர்ச்சுகீசிய பயணி. இவர் வந்து கிபி 1522 வந்து விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தார் என்பதுதாங்க சரியான ஆன்சர். அடுத்தது 5th ரோமன் லெட்டர். கூற்றை காரணத்தோடு பொருத்துக. பொருத்தமான விடையை டிக் இட்டு காட்டவும். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று. முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார். ஆமாங்க, ஆன்சர் சரிதான். காரணம். இத்துருக்கிய படையெடுப்பாளர்கள் மத விஷயங்களில் தாராளமான மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அவர் வந்து தன்னோட தங்க நாணயங்களை பெண் தெய்வமான லட்சுமி உருவத்தை பதிச்சாரு. எதனால அப்படின்னா மத விஷயங்களில் அவர் வந்து தாராளமான மனப்பான்மை கொண்டிருந்தார் அப்படிங்கிறதாங்க சரி. அப்போ ஆன்சர் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. செகண்ட் கொஸ்டின். தவறான இணையை கண்டறியவும். ஆன்சர் இபன் பதுதா தாகுயுக் ஹி ஹிந்த். இது தவறான ஒன்றுங்க. தாகுயுக் ஹி ஹிந்த் என்ற நூலை எழுதினவர் வந்து அல் பருனி. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதினவங்க வந்து கங்காதேவி. அபுல் பாசல் ஐனி அக்பரி எழுதியிருக்காரு. அமுக்தா மால்யதா கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்காருங்க. இதில் தவறான ஒன்று தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் கொஸ்டின். பொருந்தாததை கண்டுபிடி. ஆன்சர் பயண குறிப்புகள். 4th ரோமன் லெட்டர். ஓரிரு வாக்கியங்களில் பதில் அளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் நாதமுனி. நாதமுனி என்பவர் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். செகண்ட் கொஸ்டின். தசுக் எனும் வார்த்தையின் பொருள் யாது? ஆன்சர் சுயசரிதை. தசுக் என்ற வார்த்தை வந்து பாரசீக சொல்லுங்க. அது தசுக் எனும் வார்த்தையின் பொருள் சுயசரிதை. தேர்ட் கொஸ்டின். ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன? ஆன்சர் தசுக்கி ஜஹாங்கிரி. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் தசுக்கி ஜஹாங்கிரி. ஃபோர்த் கொஸ்டின். வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறுக. ஆன்சர் முதல்நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள். வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகள் முதல்நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள். அடுத்தது 8th ரோமன் லெட்டர். கட்டக வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். காஃபி கான் பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் ஆவார். அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் காஃபி கான். ஆன்சர் காஃபி கான். செகண்ட் கொஸ்டின். திருவலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்ததாகும். ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன். தேர்ட் கொஸ்டின். சாலபோகம் என்பது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும். ஆன்சர் சாலபோகம். கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலம் வந்து சாலபோகம் என்று சொல்வாங்க. ஃபோர்த் கொஸ்டின். பெரிய புராணத்தை தொகுத்தவர் டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து சேக்கிலாருங்க. சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை வந்து இயற்றியவர் தான் சேக்கிலார். தொகுத்தவர் யாருன்னு தெரியலிங்க. தெரிஞ்சா கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். தாரிக் ஓர் அரேபிய சொல். இதன் பொருள் வரலாறு என்பதாகும். ஆன்சர் தாரிக். தாரிக் என்பது ஒரு அரேபிய சொல்லுங்க. இதனோட பொருள் வந்து வரலாறு என்பதாகும். சிக்ஸ்த் கொஸ்டின். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த தேவகிரிக்கு மாற்றினார். ஆன்சர் தேவகிரி. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை வந்து டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த தேவகிரிக்கு மாற்றினார். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன். அலகு 2 வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிருத்திவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சந்த் பார்தை. சந்த் பார்தை பிருத்திவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவருங்க. செகண்ட் கொஸ்டின். பிரதிகார அரசர்களுள் முதல் தலைசிறந்த அரசர் யார்? ஆன்சர் முதலாம் நாகப்பட்டர். முதலாம் நாகப்பட்டர் பிரதிகார அரசர்களுள் முதல் தலைசிறந்த அரசர் ஆவாருங்க. தேர்ட் கொஸ்டின். கஜனி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் கஜனி என்னும் ஒரு சிறிய அரசு அமைந்திருந்ததுங்க. ஃபோர்த் கொஸ்டின். கஜனி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது? ஆன்சர் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் ஆகும். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர் ஆவார். தர்மபாலர் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவருங்க. செகண்ட் கொஸ்டின். கிபி 712 சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர். சிந்துவை அரேபியர்கள் கிபி 712 கைப்பற்றினாருங்க.
தேர்ட் கொஸ்டின் ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ் ஆவார். ஆன்சர் சிம்மராஜ். ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ் ஆவாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் காந்தாரிய கோவில் மத்திய பிரதேசம் அமைந்துள்ளது. காந்தாரிய கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்குங்க. தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒன் கஜுராஹோ பந்தேல்காண்ட். செகண்ட் ஒன் சூரியனார் கோயில் கொனார்க். தில்வாரா கோவில் அபுகுன்று. ஆன்சர் 312. ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ராஜபுத்ரா என்பது ஒரு லத்தீன் வார்த்தை ஆகும். ஆன்சர் தவறுங்க. லத்தீன் வார்த்தை கிடையாதுங்க. அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ராஜபுத்ரா என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை என்பது தாங்க சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆமாங்க, ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் அபுகுண்டில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் தவறுங்க. சிவபெருமான் கிடையாதுங்க. அது ஒரு சமண கோயில். அபுகுண்டில் அமைந்துள்ள கோவில் சமண கோயில்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின் ரக்ஷாபந்த் சகோதர உறவு தொடர்பான விழாவாகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின் இந்தியர்கள் 0 முதல் 9 வரையிலான எண்களை அரேபியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். ஆன்சர் தவறுங்க. அரேபியர்களிடமிருந்துங்கிறது தவறான ஆன்சருங்க. இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் என்பதாங்க சரியான ஆன்சர். அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆய்க, பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று கன்னோஜியின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது. காரணம் கன்னோஜ் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் கொஸ்டின் கூற்று 1 மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை. கூற்று 2 மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர் ஆவார். ஆமாங்க, ரெண்டுமே ஆன்சர் சரி. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. 1 மற்றும் 2 சரி. தேர்ட் கொஸ்டின் கூற்று இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி பொது ஆண்டு 712 அரேபியர் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை. காரணம் கூர்ஜரா பிரதிகாரர்கள் அரேபியரை கடுமையாக எதிர்த்தனர். ஆமாங்க, ஆன்சர் ரெண்டுமே சரி. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. ஃபோர்த் கொஸ்டின் கூற்று 2ஆம் தரையின் போரில் பிருத்திவிராஜர் தோல்வியடைந்தார். காரணம் ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, காரணம் தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுக்களை ஆய்க, அவற்றில் எவை சரியானவை என்பதை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் ஒன் ரக்ஷாபந்தன் என்ற மரபானது ராஜபுத்திரர்கள் உடையது. செகண்ட் ஒன் வங்கப் பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். தேர்ட் ஒன் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானதாக இது திட்டமிடப்பட்டது. ஆமாங்க, இதில் உள்ளது அனைத்துமே சரி. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. அடுத்ததுங்க 9th ரோமன் லெட்டர் மாணவர் செயல்பாடு. அதில் செகண்ட் ஒன்னுங்க இந்தியாவிற்கு இஸ்லாமியர் வருகை அப்படின்னு கொடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஆன்சர் பார்க்கலாங்க. கிபி பொது ஆண்டு 712 முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்து கைப்பற்றினார். முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்து கைப்பற்றினார். கிபி பொது ஆண்டு 1001 கஜினி மாமூது ஜெயபாலரை தோற்கடித்தார். கஜினி மாமூது ஜெயபாலரை தோற்கடித்த ஆண்டு கிபி பொது ஆண்டு 1001. அடுத்தது கிபி பொது ஆண்டு 1030 கஜினி மாமூது மரணம் அடைந்தார். கிபி பொது ஆண்டு 1030 கஜினி மாமூது மரணம் அடைந்தாருங்க. அடுத்தது கிபி பொது ஆண்டு 1175 முகமது கோரி முல்தானை கைப்பற்றினார். முகமது கோரி முல்தானை கைப்பற்றிய ஆண்டு கிபி பொது ஆண்டு 1175. அடுத்தது கிபி பொது ஆண்டு 1191 முதல் தரையின் போர் நடைபெற்றது. கிபி பொது ஆண்டு 1191 முதல் தரையின் போர். 1192 2ஆம் தரையின் போருங்க. அடுத்ததுங்க 11th ரோமன் லெட்டரில் கட்டக வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மாமூது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் ஷாஹி வம்ச அரசர் யார்? ஆன்சர் ஜெயபாலர். மாமூது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் ஷாஹி வம்ச அரசர் ஜெயபாலர் ஆவாருங்க. செகண்ட் கொஸ்டின் ராஜபுத்திர ஓவிய பாணிகள் ராஜஸ்தானி என்று அழைக்கப்படுகின்றன. ராஜபுத்திர ஓவிய பாணிகள் ராஜஸ்தானி என்று அழைக்கப்படுகின்றன. தேர்ட் கொஸ்டின் ராஜபுத்திர குலங்கள் எத்தனை இருந்தன? ஆன்சர் 36ங்க. ராஜபுத்திர குலங்கள் 36 இருந்ததுங்க. ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் முகமது கோரி. முகமது கோரி இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் ஆவாருங்க.
ஃபிஃப்த் கொஸ்டின், டெல்லியின் முதல் சுல்தான் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் டெல்லியின் முதல் சுல்தான் ஆவாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், மெக்கா எங்குள்ளது? அரேபியாவில் உள்ளதுங்க. மெக்கா அரேபியாவில் உள்ளது. அவ்வளவுதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது தேர்ட் லெசன். அலகு 3, தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? ஆன்சர் விஜயாளன். விஜயால சோழன் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழுகச் செய்தவர் ஆவாருங்க. செகண்ட் கொஸ்டின், கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? ஆன்சர் கடுங்கோன். கடுங்கோன் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவருங்க. தேர்ட் கொஸ்டின், கீழ் காண்பவனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச் சிறிய அலகு எது? ஆன்சர் ஊர். ஊர் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச் சிறிய அலகு ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், விஜயாளன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஆதி ராஜேந்திரன். அதிராஜேந்திரன் சொல்லாங்க, ஆதிராஜேந்திரன் சொல்லாங்க, ரெண்டு ஒரே பேர் தானுங்க. விஜயாளன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் ஆதி ராஜேந்திரன். ஃபிஃப்த் கொஸ்டின், சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? ஆன்சர் தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோயில் சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை காணலாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ் காண்பானவற்றில் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? ஆன்சர் பாண்டிய நாடுங்க. மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டில் இறுதி பகுதியில் பாண்டிய நாட்டில் உள்ள காயல் என்ற துறைமுகத்துக்கு 2 டைம் வந்திருக்காருங்க. அடுத்தது செகண்ட் ரோமன் லெட்டர், கொடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார். ஆன்சர் முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினாருங்க. செகண்ட் கொஸ்டின், முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். எண்ணாயிரம் இப்புள்ள விழுப்புரம்ங்க. முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். தேர்ட் கொஸ்டின், ஜடிலா பராந்தக நெடுஞ்சடையன் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். ஆன்சர் ஜடிலா பராந்தக நெடுஞ்சடையன். ஃபோர்த் கொஸ்டின், பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது. ஆன்சர் எழுத்து மண்டபம். தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மதுரை பாண்டியர்களின் தலைநகரம். பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. செகண்ட் ஒன், கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். சோழர்களின் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம். தேர்ட் கொஸ்டின், அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர். ஃபோர்த் ஒன், மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர், மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன், டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது. ஆமாங்க, ஆன்சர் இது சரி. செகண்ட் கொஸ்டின், கூடல் நகர் காவலன். கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசின் பட்டமாகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. இதில் கூடல் நகர் அப்படிங்கிறது மதுரை தாங்க கூடல் நகர்னு சொல்லுவாங்க. கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசின் பட்டமாகும். ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆன்சர் தவறுங்க. வைகை கிடையாதுங்க, காவிரி. வைகை மதுரையில் தாங்க வைகை இருக்கு. சோழ அரசின் காவிரியின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது என்பதாங்க சரியானது. ஃபோர்த் கொஸ்டின், முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரசு வம்சத்தை சேர்ந்தவர். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. சோழ அரசர்களின் மூத்த மகன்களை யுவராஜன் என்று அழைக்கப்படுவாருங்க. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், கீழ்காணும் கூற்றுக்களை ஆய்க, பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும். ஃபர்ஸ்ட் ஒன், பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், அவர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. தேர்ட் ஒன், அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். இது தவறுங்க. அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றலைங்க, சைவத்தை தான் பின்பற்றினாருங்க. ஃபோர்த் ஒன், அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. 1, 2 மற்றும் 4 சரியானதுங்க. செகண்ட் கொஸ்டின், ராஜேந்திர சோழனை பற்றி கீழ்காணும் கூற்றுக்களில் எவை சரியானவை? ஆன்சர் இவை அனைத்தும்.
ஃபர்ஸ்ட் ஒன், அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். இதுவும் சரிங்க. தேர்ட் ஒன், அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். ஆமாங்க, இதுவும் சரி. ஃபோர்த் ஒன், அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. ஆமாங்க, இவை அனைத்துமே சரி. தேர்ட் கொஸ்டின் கூற்று. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். காரணம், நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆமாங்க, ஆன்சர் இரண்டுமே சரி. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்ங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஃபர்ஸ்ட் ஒன் மண்டலம், செகண்ட் ஒன் நாடு, தேர்ட் ஒன் கூற்றம், ஃபோர்த் ஒன் ஊரு. கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி எழுதவும். ஃபர்ஸ்ட் ஒன், மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள். ஒருவர் வீரபாண்டியன், மற்றொருவர் சுந்தரபாண்டியன். செகண்ட் ஒன், மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். தேர்ட் ஒன், உள்நாட்டுப் போர் தொடங்கியது. ஃபோர்த் ஒன், சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். ஃபிஃப்த் ஒன், மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார். சிக்ஸ்த் ஒன், மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. ஆன்சர் 2, 3, 6, 1, 4, 5ங்க. மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள். ஒருவர் வீரபாண்டியன், மற்றொருவர் சுந்தரபாண்டியன். மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணி அமர்த்தினார். தேர்ட் ஒன், உள்நாட்டுப் போர் தொடங்கியது. சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார். மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. அடுத்ததுங்க சிக்ஸ்த் ஒன், கண்டுபிடிக்கவும். பிரம்மதேயம், தேவதானம், பள்ளி சந்தம், வேளாண் வகை. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கேங்க. பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை வந்து பிரம்மதேயம் என்று சொல்லுவாங்க. தேவதானம், தேவதானம் என்பது கோவில்களுக்கு நிலங்களை வந்து கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை வந்து தேவதானம் ஆகும். அடுத்தது பள்ளி சந்தம், சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை வந்து பள்ளி சந்தம் ஆகும். வேளாண் வகை, வேளாளர்களின் நிலங்களை வந்து வேளாண் வகை என்று சொல்லுவாங்க. அடுத்ததுங்க 9th ரோமன் லெட்டர், மாணவர் செயல்பாடு. நான் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பிற்கு நானே பொறுப்பு. ஆன்சர் சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் தாங்க மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் ஆவாருங்க. செகண்ட் கொஸ்டின், நான் 16 மைல் நீளமுள்ள தடுப்பு அணையை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினேன். ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் தாங்க 16 மைல் நீளமுள்ள தடுப்பணையை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினார். தேர்ட் கொஸ்டின், நான் நீர் விநியோகம் செய்வதற்காக கட்டப்பட்டவன். ஆன்சர் வாய்க்கால். ஃபோர்த் ஒன், நான் திருமுறையை தொகுத்தேன். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பிங்க. நம்பியாண்டார் நம்பிதான் திருமுறையை தொகுத்தவருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், நான் ஒரு சிறப்பு வாய்ந்த துறைமுகம். மார்கபோலோ என்னை இருமுறை காண வந்தார். ஆன்சர் காயல். இது பாண்டிய நாட்டில் உள்ள காயல் துறைமுகங்க. அவர் வந்து 13ஆம் நூற்றாண்டில் 2 டைம் வந்திருக்காருங்க. 1288, 1293 அவர் வந்திருக்காருங்க. அடுத்தது 10th ரோமன் லெட்டர், கட்டக வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சோழர் கால இலக்கியங்கள் 2ன் பெயர்களை எழுதுக. ஆன்சர் பெரிய புராணம், கம்பராமாயணம். பெரிய புராணம், கம்பராமாயணம் சோழர் கால இலக்கியங்கள் ஆகும். செகண்ட் கொஸ்டின், முத்து குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எது? ஆன்சர் கொற்கைங்க. கொற்கை வந்து முத்து குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் ஆகும். தேர்ட் கொஸ்டின், காசு, களஞ்சு, பொன் என்பவை எதை குறிக்கின்றன? ஆன்சர் தங்க நாணயங்கள். தங்க நாணயங்களை தாங்க காசு, களஞ்சு, பொன் என்பவை என குறிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன், காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் காயல்பட்டினம் உள்ளதுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசர் யார்? ஆன்சர் 2ஆம் ராஜசிம்மன். 2ஆம் ராஜசிம்மன் முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசர் ஆவாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் எங்குள்ளது? ஆன்சர் மதுரை. மதுரையில் தாங்க புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளதுங்க. அவ்வளவுதாங்க தேர்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது ஃபோர்த் லெசன், அழகு 4, டெல்லி சுல்தானியம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குத்புதீன் ஐபக் மாம்லுக் அரசு வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்.
மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். செகண்ட் கொஸ்டின், குத்புதீன் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். ஆன்சர் லாகூர். குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். தேர்ட் கொஸ்டின், இல்துமிஸ் குதிப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். ஆன்சர் இல்துமிஸ். குதிப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஸ். ஃபோர்த் கொஸ்டின், டெல்லிக்கு அருகே துக்லாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் கியாசுதீன் ஆவார். ஆன்சர் கியாசுதீன். டெல்லிக்கு அருகே உள்ள துக்லாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் கியாசுதீன். அடுத்ததுங்க, செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துக்ளக் அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக் ஆவார். ஆன்சர் கியாசுதீன் துக்ளக். செகண்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். ஆன்சர் தேவகிரி. முகமது பின் துக்ளக் தன்னுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தேர்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை பால்பன் ஆதரித்தார். பால்பன் புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தார். ஃபோர்த் கொஸ்டின், டெல்லியில் உள்ள குவ்வத் உல் இஸ்லாம் மசூதியை குத்புதீன் ஐபக் கட்டினார். குத்புதீன் ஐபக் டெல்லியில் உள்ள குவ்வத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டினார். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் இல்துமிஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. ஆன்சர் இல்துமிஸ். இல்துமிஸ் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் காணப்பட்டது. தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், துக்ரில்கான் வங்காள ஆளுநர். செகண்ட் ஒன், அலாவுதீன் காராவின் ஆளுநர். தேர்ட் ஒன், பஹலுல் லோடி சிர்கந்தின் ஆளுநர். ஃபோர்த் ஒன், ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். ஆன்சர் 2413. ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன், குத்புதீன் இனம் காண முடியாத காய்ச்சலால் மரணம் அடைந்தார். ஆன்சர் தவறுங்க. அவர் போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி கீழே விழுந்து மரணம் அடைந்தாருங்க. அதுதான் சரியான ஆன்சருங்க. செகண்ட் கொஸ்டின், ரஷ்யா திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர். ஆமாங்க, ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஸை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர். ஆன்சர் தவறுங்க. மகன் கிடையாதுங்க, மருமகன் தாங்க. ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மருமகன் இல்துமிஸை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தார். மருமகன் இல்துமிஸ் தாங்க குதிப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர். அடிக்கல் நட்டவர் குத்புதீன் ஐபக். ஃபோர்த் கொஸ்டின், தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள பிரோசா மறுத்துவிட்டார். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் கூற்றை காரணத்தோடு ஒப்பிடுக. சரியான விடையை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று, மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். காரணம், செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். ஆமாங்க, ஆன்சர் ரெண்டுமே சரி. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. செகண்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. காகிதியர் வாராங்கால் என்பதுதான் சரியான ஆன்சருங்க. மீதி 3 தவறுங்க. பல்லவர் மதுரைன்னு போட்டிருக்கு. பல்லவர் மதுரை கிடையாதுங்க, பாண்டியர்கள் தான் மதுரைங்க. அடுத்தது ஹொய்சாலர் தேவகிரின்னு போட்டிருக்குதுங்க, அது தவறு. ஹொய்சாலர் துவார சமுத்திரம், யாதவர் தேவகிரி என்பதாங்க சரியான ஆன்சர். அதனால மீதி 3 தவறுங்க. தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டான ஆன்சருங்க. தேர்ட் கொஸ்டின், தவறான கூற்றினை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் ஒன், 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறையொன்றை நிறுவினார். ஆன்சர் தவறுங்க. ரஷ்யா கிடையாதுங்க, கியாசுதீன் பால்பன் தாங்க ஒற்றையர் துறையொன்றை நிறுவினார் என்பது தாங்க சரியான ஆன்சர். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின், மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன், இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. சிக்ஸ்த் ரோமன் லெட்டரில் கீழ்காண்பனவற்றிற்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முறையான ஊதியத்திற்கு மாற்றாக இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் இக்தாங்க. முறையான ஊதியத்திற்கு மாற்றாக இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் இக்தா. செகண்ட் கொஸ்டின், ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? ஆன்சர் சிக்கந்தர் லோடிங்க.
சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் ஆவார். தேர்ட் கொஸ்டின், கிபி பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் யார்? ஆன்சர் முகமது கோரி. முகமது கோரி இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் ஆவார். அடுத்ததுங்க 10th ரோமன் லெட்டர் மாணவர் செயல்பாடுன்னு இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொறுத்துக. தந்தை மகன். ஃபர்ஸ்ட் ஒன் குத்புதீன் ஐபக் ஆறாம் ஷா. செகண்ட் ஒன் இல்துமிஷ் ருக்தின் பிரோஸ். தேர்ட் ஒன் பால்பன் கைகுபாத். ஃபோர்த் ஒன் கியாசுதீன் அலாவுதீன். ஃபிஃப்த் ஒன் பஹலுல் லோடி சிக்கந்தர் லோடி. ஆன்சர் 2, 3, 4, 5, 1ங்க. அவ்வளவுதாங்க ஹிஸ்ட்ரியில் 4 லெசனுக்குள்ளே புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்ததுங்க ஜாகிரஃபி. ஜாகிரஃபியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 3 லெசன் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் லெசன் அலகு 1 புவியின் உள்ளமைப்பு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நைஃப் நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸால் உருவானது. ஆன்சர் நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ். செகண்ட் கொஸ்டின், நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு தட்டுக்கள் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. ஆன்சர் தட்டுக்கள். தேர்ட் கொஸ்டின், நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம். ஆன்சர் ரிக்டர் அளவுகோல். ஃபோர்த் கொஸ்டின், பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு எரிமலை துளை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரிமலை துளை. ஐந்தாவது கொஸ்டின், மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. ஆன்சர் ஸ்ட்ராம்போலி. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. ஆறாவது கொஸ்டின், பசிபிக் வளையம் பசிபிக் வளைய பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பசிபிக் வளையம். செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லைக்கோடு மோகோரோவிசிக் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் மோகோரோவிசிக். செகண்ட் கொஸ்டின், நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் நில அதிர்வுமானி ஆகும். நில அதிர்வுமானி நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவி ஆகுங்க. தேர்ட் கொஸ்டின், பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி எரிமலை வெளியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரிமலை வெளியேற்றம். ஃபோர்த் கொஸ்டின், செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் ஸ்ட்ராம்போலி ஆகும். ஆன்சர் ஸ்ட்ராம்போலி. மேலேயே படிச்சிருப்பங்க. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி ஆகும். செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் ஸ்ட்ராம்போலி ஆகுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் என அழைக்கின்றனர். ஆன்சர் எரிமலை ஆய்வியல். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், மேலோடு மாக்மா புவிக்கரு கவசம். ஆன்சர் மாக்மா. இதில் மாக்மா என்பதுங்க புவிக்கு உள்ளே இருக்கும் பாறை குழம்புங்க. மற்றதெல்லாம் வந்து புவியின் அடுக்குகள். மேலோடு புவி கருவம் கவசம் இதெல்லாம் வந்து புவியின் அடுக்குகள். மாக்மா அப்படிங்கிறது புவிக்கு உள்ளே இருக்கும் பாறை குழம்புங்க. செகண்ட் கொஸ்டின், நிலநடுக்க மையம் நிலநடுக்க மேல் மைய புள்ளி எரிமலை வாய் சிஸ்மிக் அலைகள். இதில் பொருந்தாததுங்க எரிமலை வாய். இதில் எரிமலை வாய்ங்கிறதுங்க எரிமலையோட சம்மந்தப்பட்டதுங்க. மற்றதெல்லாம் வந்து நிலநடுக்கத்தோடு தொடர்புடையதுங்க. தேர்ட் கொஸ்டின், உத்தரகாசி சாமோலி கொய்னா கரகடோவா. ஆன்சர் கரகடோவா. இதில் கரகடோவா என்பதுங்க எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட இடங்க. இது வந்து 1883 ஆகஸ்ட் 27ஆம் நாள் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுச்சுங்க. மற்றதெல்லாம் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்ட இடங்க. உத்தரகாசியில் வந்து 1991 நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. சாமோலியில் 1999 ஏற்பட்டுச்சுங்க. கொய்னால 1967 ஏற்பட்டுச்சுங்க. ஃபோர்த் கொஸ்டின்ங்க, லாவா எரிமலை வாய் சிலிக்கா எரிமலை பள்ளம். ஆன்சர் சிலிக்கா. ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்ட்ராம்போலி ஹெலன் ஹவாய் பியூஜியாமா. ஆன்சர் பியூஜியாமாங்க. பியூஜியாமா அப்படிங்கிறது உறங்கும் எரிமலை. ஸ்ட்ராம்போலி ஹெலன் ஹவாய் அப்படிங்கிறதெல்லாங்க செயல்படும் எரிமலை. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நிலநடுக்கம் திடீர் அதிர்வு. செகண்ட் ஒன், சீமா சிலிக்கா மற்றும் மக்னீசியம். தேர்ட் ஒன், பசிபிக் நெருப்பு வளையம் உலக எரிமலைகள். ஃபோர்த் ஒன், சுனாமி ஜப்பானிய சொல். ஃபிஃப்த் ஒன், கென்யா மலை ஆப்பிரிக்கா. ஆன்சர் 4, 5, 1, 2, 3. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு
சரியானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு ஒப்பிடலாம். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், புவியின் முற்பகுதியானது மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவிக்கருவம் ஆகியவற்றை கொண்டது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. காரணம், புவியின் உட்பகுதியானது மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவிக்கருவம் ஆகியவற்றை கொண்டது. ஆமாங்க, ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்தது செகண்ட் கொஸ்டின்ங்க. கூற்று. உலகின் 2/3 பங்கு எரிமலைகள் பசிபிக் கடலில் உள்ளன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை பசிபிக் நெருப்பு வலயம் என அழைக்கின்றோம். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்ததுங்க 6th ரோமன் லெட்டர். ஒரு வரியில் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புவியின் மேலோட்டின் பெயரை எழுதுக. ஆன்சர் கிரஸ்ட். புவியின் மேலோட்டின் பெயர் கிரஸ்ட்டுங்க. செகண்ட் கொஸ்டின். சியால் என்றால் என்ன? சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆன புவியின் மேலோடு சியால் ஆகும். சியால் என்பது சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆன புவியின் மேலோடு தாங்க சியால் ஆகும். தேர்ட் கொஸ்டின். புவி பாறைக்கோள தட்டின் நகர்வின் பெயர் என்ன? ஆன்சர் கலைத்திட்டு நகர்வுகள். கலைத்திட்டு நகர்வுகள் புவி பாறைக்கோள தட்டின் நகர்வின் பெயர் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின். செயலிழந்த எரிமலைக்கு உதாரணம் தருக. ஆன்சர் ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ. ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமாஞ்சாரோ எரிமலை தாங்க செயலிழந்த எரிமலைக்கு ஒரு உதாரணம் ஆகும். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன். அலகு 2 நிலத்தோற்றங்கள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மலையடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் வண்டல் விசிறி ஆகும். ஆன்சர் வண்டல் விசிறி. செகண்ட் கொஸ்டின். குற்றால நீர்வீழ்ச்சி சிற்றாறு ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. ஆன்சர் சிற்றாறு. தேர்ட் கொஸ்டின். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் சர்க் ஆகும். ஆன்சர் சர்க். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் சர்க் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின். மிகப்பெரிய காற்றாடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. ஆன்சர் சீனா. சீனாவில் தாங்க மிகப்பெரிய காற்றாடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். பின் குறிப்பிட்டவைகளில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாதது ஒன்று. கடற்கரைகள். ஆன்சர் கடற்கரைகள். செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் பாறை சிதைவுகள் என்கிறோம். ஆன்சர் பாறை சிதைவுகள். செகண்ட் கொஸ்டின். ஆறு ஏரியில் அல்லது கடலில் சேரும் இடம் ஆற்று முகத்வாரம் எனப்படுகிறது. ஆன்சர் ஆற்று முகத்வாரம். தேர்ட் கொஸ்டின். காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கலஹாரி பாலைவனத்தில் காணப்படுகிறது. ஆன்சர் கலஹாரி. ஃபோர்த் கொஸ்டின். ஜெர்மனியில் காணப்படும் சர்க் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கார்சர்க். ஜெர்மனியில் காணப்படும் சர்க் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின். உலகின் மிக நீண்ட கடற்கரை மியாமி கடற்கரை ஆகும். ஆன்சர் மியாமி கடற்கரை. இரண்டாவது மிக நீண்ட கடற்கரைங்க நம்ம சென்னையில் உள்ள மெரினா கடற்கரைங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன். பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் பாறை சிதைவுகள். செகண்ட் ஒன். கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் குதிரை குழம்பு ஏரி. தேர்ட் ஒன். நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல் பனி ஆறுகள். ஃபோர்த் ஒன். பிறை வடிவ மணல் குன்றுகள் பர்கான்கள். ஃபிஃப்த் ஒன். வேம்பநாடு ஏரி காயல். ஆன்சர் 3, 4, 5, 1, 2ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை டிக் குறியிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. முகத்வார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது. ஆமாங்க, இதுவும் சரி. ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது. சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. செகண்ட் கொஸ்டின். கூற்று. கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன. இது ஆன்சர் தவறுங்க.
அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததுங்க 9th ரோமன் லெட்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களை தொடர்புடைய கட்டங்களில் நிரப்பவும். ஃபர்ஸ்ட் வரிசை எண் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயற்கை செயலிகள், நிலத்தோற்றங்களில் அரிப்பு படிய வைத்தல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆறு வி வடிவ பள்ளத்தாக்கு வண்டல் விசிறி. செகண்ட் ஒன் பனியாறு அரேட் மொரைன். தேர்ட் ஒன் காற்று தனிக்குன்றுகள் பர்கான். ஃபோர்த் ஒன் கடல் அலை ஓங்கல் காயல். அவ்வளோதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது தேர்ட் லெசன் அலகு 3 மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காக்கசா இனத்தை ஐரோப்பியர்கள் என்றும் அழைக்கலாம். ஆன்சர் ஐரோப்பியர்கள். காக்கசா இனத்தை ஐரோப்பியர்கள் என்றும் அழைக்கலாம். செகண்ட் கொஸ்டின் மங்கோலியர்கள் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். மங்கோலியர்களின் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். ஆன்சர் மங்கோலியர்கள். தேர்ட் கொஸ்டின் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 ஆகும். ஆன்சர் ஜூலை 11. ஜூலை 11 மக்கள் தொகை தினம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் கிராமப்புற குடியிருப்புகள் நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளது. ஆன்சர் நீர்நிலைகள். கிராமப்புற குடியிருப்புகள் நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின் அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நகரம், செகண்ட் ஒன் பெருநகரம், தேர்ட் ஒன் இணைந்த நகரம், ஃபோர்த் ஒன் மீப்பெரு நகரம். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க 1, 3, 4, 2. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் கலகாரி பாலைவனத்தில் புஷ்மன்கள் காணப்படுகின்றனர். ஆன்சர் கலகாரி. தென்னாப்பிரிக்காவின் கலகாரி பாலைவனத்தில் புஷ்மன்கள் காணப்படுகின்றனர். செகண்ட் கொஸ்டின் மொழியின் பங்கு என்பது மொழி குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். ஆன்சர் மொழி. மொழியின் பங்கு என்பது மொழி குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். தேர்ட் கொஸ்டின் நகர்ப்புற குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆன்சர் நகர்ப்புற. ஃபோர்த் கொஸ்டின் செயற்கைக்கோள் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். ஆன்சர் செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின் யாத்திரை குடியிருப்பானது வழிபாட்டு தலங்களை சுற்றி அமைந்திருக்கும். ஆன்சர் யாத்திரை குடியிருப்பு. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காக்கசா இனம் ஐரோப்பியர்கள். செகண்ட் ஒன் நீக்ரோ இனம் ஆப்பிரிக்கர்கள். தேர்ட் ஒன் மங்கோலிய இனம் ஆசிய அமெரிக்கர்கள். ஃபோர்த் ஒன் ஆஸ்ட்ரலாய்டு ஆஸ்திரேலியர்கள். ஆன்சர் 3, 4, 1, 2. அடுத்ததுங்க செகண்ட் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் சட்லஜ் கங்கை சமவெளி செவ்வக வடிவ அமைப்பு. செகண்ட் ஒன் நீலகிரி சிதறிய குடியிருப்பு. தேர்ட் ஒன் தென்னிந்தியா வட்ட குடியிருப்பு. ஃபோர்த் ஒன் கடற்கரை குழுமிய குடியிருப்பு. ஃபிஃப்த் ஒன் ஹரியானா நட்சத்திர வடிவ குடியிருப்பு. ஆன்சர் 2, 5, 1, 4, 3ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. காரணம் மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆமாங்க 2 ஆன்சருமே சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. செகண்ட் கொஸ்டின் கூற்று பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். ஆமாங்க ஆன்சர் சரி. காரணம் அங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இது ஆன்சர் தவறுங்க. அங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை கிடையாதுங்க. அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன் மீன் பிடித்தல் மரம் அறுத்தல் விவசாயம் வங்கி அலுவல். ஆன்சர் வங்கி அலுவல்ங்க. மீன் பிடித்தல் மரம் அறுத்தல் விவசாயம் எல்லாமே முதன்மை தொழிலுங்க. வங்கி அலுவல்ங்கிறது சேவைத்துறைங்க. செகண்ட் கொஸ்டின் இமயமலை ஆல்ப்ஸ் ராக்கி கங்கை. ஆன்சர் கங்கைங்க. கங்கைங்கிறது நதிங்க. இமயமலை ஆல்ப்ஸ் ராக்கி அப்படிங்கிறதெல்லாம் மலைத்தொடருங்க. தேர்ட் கொஸ்டின் சென்னை மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம். ஆன்சர் காஞ்சிபுரம். சென்னை மதுரை திருநெல்வேலி எல்லாங்க மாநகரங்க. அதனால் பொருந்தாதது காஞ்சிபுரம். அவ்வளவுதாங்க ஜாகிரஃபியில் உள்ள 3 லெசனுக்குள்ள புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க.
அடுத்ததுங்க சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் சிவிக்ஸில் 2 லெசன் இருக்குங்க, எக்கனாமிக்ஸில் 1 லெசன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சிவிக்ஸ், ஃபஸ்ட் லெசன் சமத்துவம். இதில் உள்ள புக் பேக் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? ஆன்சர், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? ஆன்சர், அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. ஆன்சர் 18ங்க. செகண்ட் ஆப்ஷனுங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. ஃபோர்த் கொஸ்டின், சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஆன்சர், மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. செகண்ட் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. ஆன்சர், 1971. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. செகண்ட் ஆப்ஷனுங்க. நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1952ங்க. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டுங்க. அப்போவே பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டதுங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடிமை சமத்துவம் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. ஆன்சர், சட்டத்திற்கு. குடிமை சமத்துவம் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. செகண்ட் கொஸ்டின், 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமைகளை பற்றி குறிப்பிடுகின்றன. ஆன்சர், 14, 18ங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமைகளை பற்றி குறிப்பிடுவது 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள்ங்க. தேர்ட் கொஸ்டின், தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் சமத்துவ உரிமை ஆகும். ஆன்சர், அரசியல் சமத்துவ. தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் சமத்துவ உரிமை ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். ஆன்சர், சமூக சிறப்புரிமை. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன், அலகு 2, அரசியல் கட்சிகள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு கட்சி முறை என்பது. ஆன்சர், 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது இரு கட்சி முறை ஆகுங்க. இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளில் இரு கட்சி முறை இருக்குங்க. ஒன்று எதிர்கட்சியாக இருக்குங்க, இன்னொன்று ஆளுங்கட்சியாக மட்டும்தாங்க இருக்கும். ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை. ஆன்சர், பல கட்சி முறை. தேர்ட் ஆப்ஷனுங்க. இந்தியாவை தவிர பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளிலையும் பல கட்சி முறை நடைபெறுதுங்க. தேர்ட் கொஸ்டின், அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. தேர்தல் ஆணையம். ஆன்சர், தேர்தல் ஆணையம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. ஃபோர்த் கொஸ்டின், அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? ஆன்சர், பொது நலன். செகண்ட் ஆப்ஷனுங்க. அரசியல் கட்சிகள் பொதுவாக பொதுநலன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? ஆன்சர், சீனாங்க. ஃபோர்த் ஆப்ஷன். சீனாவை தவிர கியூபா, வடகொரியா போன்ற நாடுகளிலையும் ஒரு கட்சி முறை தாங்க நடைபெறுது. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது. அரசியல் கட்சிகள். ஆன்சர், அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்கிறது. செகண்ட் கொஸ்டின், நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். ஆன்சர், தேர்தல் ஆணையம். நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். தேர்ட் கொஸ்டின், அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் மற்றும் கொள்கை வகுப்பாளருக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. ஆன்சர், குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளருக்கும். அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் மற்றும் கொள்கை வகுப்பாளருக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. ஃபோர்த் கொஸ்டின், ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. ஆன்சர், அங்கீகரிக்கப்படாத. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. ஃபிஃப்த் கொஸ்டின், எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார்.
ஆன்சர் கேபினட் அமைச்சர். எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் மக்களாட்சி, மக்களின் ஆட்சி. செகண்ட் ஒன் தேர்தல் ஆணையம், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்ட் ஒன் பெரும்பான்மையான கட்சி, அரசாங்கத்தை அமைப்பது. ஃபோர்த் ஒன் எதிர்க்கட்சி, அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. ஆன்சர் 4312ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆய்வு செய்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பின்வரும் கூற்றுக்களில் சரியானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன்ங்க நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளை சமமாக நடத்துகிறது. ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. தேர்ட் ஒன் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. ஆமாங்க, இதுவும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸுங்க. அலகு 1 உற்பத்தி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். ஆன்சர் பயன்பாட்டை உருவாக்குதல். செகண்ட் ஆப்ஷனுங்க உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். செகண்ட் கொஸ்டின் பயன்பாட்டின் வகைகள் ஆவன. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு இவை அனைத்தும் பயன்பாட்டின் வகைகள் ஆகுங்க. தேர்டு கொஸ்டினுங்க முதன்மை காரணிகள் என்பன நிலம், உழைப்பு. ஆன்சர் நிலம், உழைப்பு. தேர்ட் ஆப்ஷனுங்க முதன்மை காரணிகள் நிலம், உழைப்பு. ஃபோர்த் கொஸ்டின் தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர். ஆன்சர் அமைப்பாளர். தேர்ட் ஆப்ஷனுங்க இதில் தொழில் முனைவோர் அப்படிங்கிறதுங்க தொழில் அமைப்பாளர் என்றும் சொல்லுவாங்க. தற்காலத்தில் தொழில் முனைவோரை சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்றும் சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க அமைப்பாளர். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உற்பத்தி என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். ஆன்சர் உற்பத்தி. உற்பத்தி என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். செகண்ட் கொஸ்டின் பெறப்பட்ட காரணிகள் என்பது முதலீடு மற்றும் அமைப்பு ஆகும். ஆன்சர் முதலீடு, அமைப்பு. பெறப்பட்ட காரணிகள் என்பது முதலீடு மற்றும் அமைப்பு ஆகும். தேர்ட் கொஸ்டின் நிலம் என்பது நிலையான அளிப்பினை உடையது. ஆன்சர் நிலம். நிலையான அளிப்பினை உடையது நிலம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் உழைப்பு என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள். ஆன்சர் உழைப்பு. உழைப்பு என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள். ஃபிஃப்த் கொஸ்டின் மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். ஆன்சர் மூலதனம். மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் முதன்மை உற்பத்தி, மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில். செகண்ட் ஒன் கால பயன்பாடு, எதிர்கால சேமிப்பு. தேர்ட் ஒன் நாடுகளின் செல்வம், ஆடம் ஸ்மித். இவர் தாங்க பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஃபோர்த் ஒன் மனித மூலதனம், கல்வி, உடல் நலம். ஃபிஃப்த் ஒன் புதுமை புனைபவர், தொழில் முனைவோர். ஆன்சர் 31524. அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சோசியல் சயின்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.